Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா நம்ம பேசிக் இன்ஜினியரிங் டிராயிங்னா என்ன பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம காலேஜில் படிச்சிருக்கோம். இன்ஜினியரிங் டிராயிங்ன்றது நமக்கு ஒரு சப்ஜெக்ட், இன்ஜினியரிங் 1 and 2 நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட்ல நம்ம கொஞ்சம் பேசிக்காக படிச்சிருப்போம். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஸ்டாண்டர்டாக இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் இருக்குதுன்றது தான் நம்ம இந்த இதில் தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கலாக நம்ம ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு இப்போ இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம டெக்னிக்கல் வேர்ட்ஸை இன்ஜினியரிங் டிராயிங்னு சொல்லலாம், ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட், மேனுஃபேக்சரிங் டிராயிங்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கூட நம்ம டெக்னிக்கல் ரீடிங் எப்படி பண்றது, அது கூட நம்ம டிசைன் இன்ஜினியரா அவங்களுக்கு இன்ஜினியரிங்ல என்னென்ன ரோல் அண்ட் தென் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல இப்போ நம்ம ஒரு தியரி வீடியோ பார்க்க போறோம். இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னாக்கா டிசைன் இன்ஜினியர் அவங்களுக்கு ரோல், இன்ஜினியர் டிராயிங்ல எப்படி ரோல் என்ன இருக்குது, அண்ட் டிராயிங் போர்டு எப்படி யூஸ் பண்றது, மினி டிராஃப்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்கேல் அதெல்லாம் எப்படி பார்க்க போறோம். அண்ட் நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ல நம்ம இது இன்ஜினியரிங் டிராயிங்ல எப்படி அப்ளை பண்றது நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா இப்போ நம்ம டிராயிங் பண்றதுக்கு நம்மளுக்கு மெயின் ரூல்ஸை நம்மளுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், அது எப்படி யூஸ் பண்ணணும் அன்றதை நம்ம இதை பார்க்க போறோம். ரோல் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் தென் டிராயிங் போர்டு எப்படி யூஸ் பண்றாங்க, மினி டிராஃப்டர், செட் ஆஃப் ஸ்கேல், ஃப்ரெஞ்ச் கர்வ் அண்ட் தென் டெம்ப்ளேட்ஸ், பென்சில், அதில் எப்படி யூஸ் பண்ணிக்க டிராயிங் பண்ணுறோம். அண்ட் தென் இதில் டிசைனிங் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது, லைன்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது, எப்படி ட்ரா பண்ணுறது, எந்த டைமென்ஷன்ஸ் எப்படி நம்ம கொடுக்கணுமா இருக்கிறது, அந்த டைமென்ஷன்ஸ் லைன்ஸ் எல்லாம் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நேற்று இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டுருந்தேன். அந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நம்மளது மெக்கானிக்கல் டிசைன், இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் தென் மிஷின் டிராயிங், இந்த மூணுத்தையும் நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆஸ் ஏ டிசைன் இன்ஜினியர். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு இப்போ இந்த டயக்ராம்ஸ் நம்ம எதை ட்ரா பண்ணுறதா இருந்தாக்கா நம்மளுக்கு எந்த சாஃப்ட்வேர்ஸில் நம்ம போயிட்டு அழகாக ட்ரா பண்ண முடியல. அந்த சாஃப்ட்வேர்ஸில் ட்ரா பண்ணுறோம்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, பேசிக் நாலேஜ் இது இப்போ டைட்டில் பாக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, A4 ஸ்டாண்டர்ட் சைஸ் ஷீட் என்ன, அது எல்லாம் ஃபுல் கான்செப்ட் இன்ஜினியரிங் டிராயிங்ல தான் வந்தது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, அதனால இப்போ இன்ட்ரோடக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன்ல இப்போ ஜியோமெட்ரி இது இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆக்சஸரிஸ் பார்க்கலாம். ஜியோமெட்ரி இஸ் 2-dimensional representative and 3-dimensional representative. அதாவது நம்ம டிராயிங்ஸ் எதனா பண்றதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம 2D ட்ராப் பண்றோம். ஓகேங்களா, 2D ட்ராப் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம 3D கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, and it is a providing necessary information about ஷேப், சைஸ், சர்ஃபேஸ், குவாலிட்டி, மெட்டீரியல், மேனுஃபேக்சர் ப்ராசஸ். அதாவது இப்போ நம்ம எதனா ஒரு டயக்ராம் எதனா நம்ம ட்ரா பண்ணுற போறோம்னாக்கா அது என்ன ஷேப்பு, என்ன சைஸ், என்ன சர்ஃபேஸ், என்ன குவாலிட்டி, எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம பண்ண போறோம் அன்றது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் டீடைலும் ஃபுல் இப்போ நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் நம்ம டிசைன் பண்றேனாக்கா அது என்ன ஷேப்ல இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும், என்ன குவாலிட்டி இருக்கணும், அது மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ண போறதுல அது என்னென்ன ப்ராசஸ் அன்றதை நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல பார்க்க போறோம். இன்ஜினியரிங் இஸ் கிராஃபிக் லாங்குவேஜ். அதாவது நம்மளுக்கு இப்போ எப்படி மொழி இருக்குதோ அதே மாதிரி இன்ஜினியரிங் மொழி, அந்த மொழி காமனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற மொழி தான். அந்த ட்ரெயின்ட் பர்சன் கேன் யூசுவலி இப்போ இன்ஜினியரிங் டிராயிங் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஒன் கண்ட்ரி and then utilized in many other countries. அதாவது இப்போ நம்ம இப்போ அமெரிக்கால இல்ல ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு கண்ட்ரில இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ யூஎஸ்ல ஏதோ ப்ராடக்ட் ஏதோ டிசைன் பண்றாங்கக்கா அந்த ப்ராடக்ட் இது இப்போ நம்ம இப்போ டொயோட்டா கார் இப்போ ஜப்பான் கம்பெனி, அவங்க ஜப்பான்ல தான் இருக்குது மெயின் பிரான்ச். அதுல இப்போ எனக்கு கார் ப்ரொடக்ஷன் பண்ணலான்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது லோக்கல்ல இங்க நான் நான் ஒரு பாட்டு என்ன பண்ணாமல் ஒரு டிசைன் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அந்த பாட்டை நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த ரூல்ஸ் இப்போ நானும் ஒரு பாட்டு டிசைன் பண்ணுறேன், நீங்களும் ஒரு பாட்டு டிசைன் பண்ணுறீங்களா, அந்த ரெண்டு பாட்டு டிசைன் பண்ணுறது சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணணும்னாக்கா அந்த பாட்டை இப்போ நம்ம எந்த ஒரு கம்பெனிக்கு சென்ட் பண்ண போகும்போது அது அவங்களுக்கு அந்த ரூல்ஸில் ஸ்டாண்டர்டாக பண்ணுவாங்க. அதே நான் இப்போ ரூல்ஸ் எல்லாமே எப்படி எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ரூல்ஸ் பண்ணிட்டு அதை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கனாக்கா அது மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா. டிசைனுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் இருக்கு, அந்த ரூல்ஸ் என்னென்ன எப்படி இருக்குது, அந்த ரூல்ஸை எப்படி பண்றதெல்லாம் பார்க்க போறோம். அண்ட் தென் இப்போ இந்த நம்மளுக்கு ஸ்டாண்டர்டா ரூல்ஸ் அது BIS என்றது அதாவது எப்படின்னாக்கா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அண்ட் சொல்லுவோம். அது ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் தான் நம்ம இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் தான் அது பண்றாங்க. ஜெர்மனி அண்ட் தென் DIN பிரிட்டன் ஆஃப் அமெரிக்கா கம்பெனி அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அது இப்போ நம்மளுக்கு BIS-ன்றது நம்ம இந்தியான்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் இப்போ இது நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பார்க்க போறதா இந்த நம்மளுக்கு ஃபாரின் ஸ்டாண்டர்ட் DIN-ன்றது ஜெர்மனி, அந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் அவங்க பண்றாங்க. அந்த BS பிரிட்டன் ஆஃப் அமெரிக்கன், ANSYS ஆஃப் அமெரிக்கன் அன்றது இது இண்டிகேட் ஆகுது.
ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ரோல் ஆஃப் இன் இன்ஜினியரிங் டிராயிங் அவங்களுக்கு என்னென்ன ரோல் இருக்குதுன்னாக்கா, டு எபிலிட்டி டு ரீட் த டிராயிங் ஆஃப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல் டெக்னிக்கல் பீப்புள் ஆல் எனி ப்ரொஃபஷன். அதாவது இப்போ நான் எந்த ஒரு டிராயிங் ஒன்று இப்போ நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அந்த பார்ட்டை நான் மட்டும் கொடுக்குறேன்னாக்கா, அந்த பார்ட்டை அவர் ட்ரா பண்ணவர் எல்லாரும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஈஸியாக அதை படிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த பார்ட்டை இருக்கணும். அண்ட் தென் இப்போ மேனுஃபேக்சர் இப்போ நான் டிசைன் பண்ணியிருக்கிற இப்போ அது மேனுஃபேக்சர் அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் அந்த இப்போ ப்ராடக்ட்டை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ப்ராசஸ்லேருந்து டிசைன் இன்ஜினியர் லைஃப் சைக்கிள் என்னென்ன இருக்குது, எப்படி மேனுஃபேக்சர் போகுதுன்றது கூட நம்ம இதில் பார்க்க போகலாம். இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கிற ப்ராடக்ட்டை எப்படி சிஎஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவாங்க, அண்ட் தென் எப்படி ப்ராடக்ட் செக்கிங் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படி பண்ணுவாங்க, ப்ராடக்ட் மெட்டீரியல் எப்படி செக் பண்ணுவாங்க அன்றது அவங்க எல்லாருமே எனக்கு அந்த டிராயிங் கம்ப்யூட்டர் ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நான் அந்த பாட்டை டிசைன் பண்ணணும். அண்ட் தென் அது மெத்தட் எப்படி நான் அது ப்ராடக்ட் மெத்தட் நான் எப்படி அந்த ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, எப்படி வெர்பலாக நான் ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல ஓடு இருக்கணும், எனக்கு இவ்வளோ டெப்த்தில் எனக்கு இருக்கணும், இந்த கவுண்டர் போர்டு தான் எனக்கு கவுண்டர் சிங்க் போர்டு தான் எனக்கு வேணுமா இருக்குதுன்றது நான் எப்படி அவங்களுக்கு நான் சொல்ல புரிய வைக்கிறது. அந்த எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் வச்சுக்கினே நம்ம அது மூலியமாக நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா. அது எப்படின்றது ஒரு வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ், அதாவது இப்போ நம்ம யார் அதால் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பில்டிங் கட்டுறதுக்கு சிவில் இன்ஜினியர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மிஷின் டிராயிங்கோ இல்லை பார்ட்ஸ் டிராயிங்கோ பண்ணுறதுக்கோஸ்கரம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்க்கியூட் ட்ரா பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அவங்க டிசைன் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாரும் நம்மளுக்கு ஆல் காமனாக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இப்போ என்னென்ன எல்லாருக்கும் டிசைன் பண்ணுறாங்க. ஆனால் காமனாக எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் டிசைனர் தான். அதனால தான் இப்போ டிராயிங் ஷீட்டில் நம்ம இப்போ டிசைன் பண்ணுறது நார்மலாக ஈஸியாக நம்ம கேட் சாஃப்ட்வேரில் ஈஸியாக டிசைன் பண்ணலாம். அந்த டிசைன் பண்ணுறதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த எப்படி ஸ்டாண்டர்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அன்றது தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எதாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், ஆட்டோமொபைல் ஆர் அண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கு, சிவில் எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் எதாவது சரி, ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது டிசைன் பண்ணுறது தான். அண்ட் டிசைன் சர்டன் ஆஃப் ரூல்ஸ் நம்ம பண்ணுறது ஒரே ஸ்டாண்டர்டாக இருக்கும். அண்ட் அந்த சாஃப்ட்வேரில் எந்த சாஃப்ட்வேர்னா கூட அந்த எலக்ட்ரிக் க்ரியோ அண்ட் சாலிட் ஒர்க்ஸ், CAD, பேராமெட்ரிக் எதில் வேணாலும் நம்ம சாஃப்ட்வேர்ஸ் டிசைன் பண்ணலாம். அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் நம்மளுக்கு அந்த சர்டன் ரூல்ஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு நான் என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணுறது டிசைன் இன்ஜினியரிங் டிராயிங் இருந்தாக்கா எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணுன்றதை நம்ம பார்க்க போகலாம். ஸ்கில்ஸ் காலம்ல எபிலிட்டி டு ரீட் ப்ரிப்பேர் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங், அதாவது எனக்கு அந்த டிராயிங் யாருன்னா பின்னாடி எதனா பண்ணி வச்சிருந்தாங்க, எதனா மாடிஃபிகேஷன் எதனா பண்ணுறதுனாக்கா ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த டிராயிங் எப்படி ரீட் பண்ணுறது, அது நம்ம எப்படியெல்லாம் மாற்றலாம் அன்றது நம்ம அந்த ஸ்கில்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் மேக் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச். இப்போ நான் எதனா இப்போ நான் சாஃப்ட்வேரில் இப்போ எனக்கு இந்த ஒரு பாக்ஸ் ரெக்டாங்கிள்னாக்கா ரெக்டாங்கிள் கொடுத்துறேன். ஆனால் எனக்கு அது விஷுவலைசேஷனாக நான் டிராயிங்கில் எப்படி கொடுக்கணும், எனக்கு இப்போ எனக்கு ஒரு மைண்டில் ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்டை நான் டைரெக்டாக CADல அப்ளை பண்ண முடியும். ஆனால் எனக்கு விஷுவலைசேஷனாக எனக்கு ஒரு பேப்பரில் நான் இந்த மாதிரி எனக்கு பிளேட் இருக்கணும், ரேடியஸ் இந்த மாதிரி இருக்கணும், ஸ்லோப் இந்த மாதிரி இடத்துல இருந்தாக்கா நல்லா இருக்கும்ன்றத விஷுவலைசேஷன் பண்ணி ட்ரா பண்ணானாக்கா அப்போ எனக்கு அந்த மிஷின் கரெக்டாக எனக்கு அடுத்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் எனக்கு வேணும். அதனால எபிலிட்டி டு மேக் அ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறமா அண்ட் தென் பவர் டு இமேஜின், அதாவது இப்போ நம்மளுக்கு எதனா ஒரு யாருன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாட்டில் கேப் இப்போ நம்ம புதுசாக எதனா ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் கேப் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா எப்படி வரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். அப்புறமா தான் அது இமேஜினேஷன்ல டிராயிங்கில் போட்டு அந்த டிராயிங்கில் இருக்கிறது தான் நம்ம சாஃப்ட்வேரில் நம்ம போட முடியும். ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஸ்கில்ஸ் நம்மளுக்கு எதுக்கு வேணுமா இருக்குதுன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு எதனா கான்செப்ட் இப்போ உங்களுக்கு எதனா ஒரு ஆர்டர் எதனா கொடுக்கறதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இப்போ டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியாது. ஓகேங்களா. அவங்க எனக்கு ஹைட் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ 4 அடி இருக்கணும், 5 அடி இருக்கணும், இல்லை எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ இடத்துல தூரத்துக்கு எனக்கு வேணுமா இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தால் அவங்க சொல்லும்போது அதை நீங்கள் விஷுவலைசேஷன் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ரேக் இருக்குது, அந்த ரேக்குக்குள்ளே ஒரு பாக்ஸ் வைக்கணும், அந்த பாக்ஸுக்கு நான் இவ்வளோ ஹைட் இருக்கணும், அந்த இவ்வளோ ஹைட்டுக்கு எப்படி கொடுக்குறது, எந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணி எவ்வளோ எனக்கு திக்னஸ் இருக்கணும்ன்றதை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதுக்கு குவாலிஃபிகேஷன் நம்மகிட்ட இருக்கணும். அண்ட் தென் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அவங்களுக்கு டெக்னிக்கல் இப்போ கஸ்டமர் நம்ம டெக்னிக்கலாக பேசுறதுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இப்போ நம்மளுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்கிறது, எப்படி பண்ணுறதுன்றது நம்ம பண்ணணும்.
கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதர் சப்ஜெக்ட். அதாவது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ சர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது இப்போ வந்துட்டு அந்த ஷீட் மெட்டல் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஷீட் மெட்டல் டிசைன் பண்ணுறதா இருந்தானாக்கா அந்த ஷீட் மெட்டலில் வந்துட்டு எனக்கு என்னென்ன கெப்பாசிட்டி பேசிக்லேருந்து எனக்கு என்ன மாதிரி ஷீட்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் ஷீட் என்ன இருக்குது, எவ்வளோ திக்னஸில் வருது, எவ்வளோ திக்னஸ் போட்டாக்கா எனக்கு ஸ்டாண்டர்டாக எபிலிட்டி இருக்கும், அந்த திக்னஸில் வந்துட்டு நான் வந்து எந்த போர்ஷனில் பெண்ட் பண்ணனாக்கா எனக்கு ப்ராடக்ட் எப்படி எனக்கு கிடைக்கும்ன்றது வந்து நம்ம வந்து கரெக்டாக விசுவலைசேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அந்த கெப்பாசிட்டி வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து இங்கே ஒரு பெண்டு ஆப்ஷன் ஒரு 20 டிகிரி கொடுக்குறேனாக்கா இப்போ பெண்டு பண்ணும்போது அந்த மெட்டீரியல் தான் ப்ளேஸ் பண்ணாக்கா எனக்கு வந்து அது ஸ்லைட் ஆகுமா இல்லை அது வித்ஸ்டாண்ட் ஆகுமான்றது வந்து நான் வந்து அது மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இது வந்து டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டின் யூஸ்ட் இன் த டிராஃப்டிங் ஒர்க் அது பார்க்கலாம். இப்போ டிராயிங் போர்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் பாக்ஸ், ப்ரொடெக்டர், ஃப்ரெஞ்ச் கர்வ், பென்சில், மினி டிராஃப்டர், செட் ஸ்கொயர், செட் ஸ்கேல், அப்புறமா வந்து டிராயிங் ஷீட், டெம்ப்ளேட்ஸ். இதில் நம்மளுக்கு மெயின் என்ன பார்க்க போறோம்னாக்கா டிராயிங் ஷீட் அண்ட் டிராயிங் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு தெரியுமா, அதுதான் மெயின். ஏன்னாக்கா நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் எதனா ஒரு டிசைன் பண்ணுறேன்னாக்கா அது வந்து பிரிண்ட் அவுட் ஒரு பிளாட் எப்படின்னா எடுக்கும் போகும்போது எனக்கு அந்த டிசைனில் வந்துட்டு நான் டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணி எந்த வியூவில் நான் கொடுக்குறது, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனான்றது வந்துட்டு எல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபுல் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வரையும் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். A1, A2, A3, A4 ஸ்டாண்டர்ட் சைஸ் ஷீட் இருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஷீட் வந்து ரீடிங்ஸ் எப்படி, லேண்ட்ஸ்கேப்பில் எப்படி கொடுக்கணும், போர்ட்டல் எப்படி கொடுக்கணும்ன்றது வந்து நம்ம அப்புறமா இண்டிகேட் பண்ணணும். அந்த ஸ்டாண்டர்ட் ஷீட்டில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ டெம்ப்ளேட்ஸில் டைட்டில் பாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, டைட்டில் பாக்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கிள் எப்படி கொடுக்குறதுன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் வந்து நான் ஒரு பேசிக் கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். ஸ்கேல்ஸ் அண்ட் ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் ஃபுல் கான்செப்ட் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பேசிக்ஸாக வந்து இப்போ இன்ஜினியரிங் ட்ராயிங் அவனு இருக்கிறது இப்போ தான் ட்ராயிங் பண்ணுறேன் எனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்ன்றதை வந்து நம்ம இப்படி சொல்லணும். நம்ம வந்து சாஃப்ட்வேரில் வந்துட்டு நான் வந்து லென்த் விடுத்து ஹைட் போட்டு எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது என்ன பண்ணலாம், ஆனால் எனக்கு வந்து ட்ராயிங்காக பண்ணுறது எப்படின்றதை வந்துட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சப்ஜெக்ட் CAD NEST. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.